ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் நம்ம சேனலில் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனில் நீங்கள் ஒரு பையராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த லெவல் எல்லாமே உங்களுக்கு வந்து 99% ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த லெவலுக்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடிய லெவல் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லெவலுக்கு மேலே கால் எங்கே இருக்குது, புட் ஆப்ஷன் எங்கே இருக்குது, இந்த லெவல் கீழே இருக்குதான்னு பாருங்கள். நீங்கள் எதை பை பண்ண போகிறீங்களோ அது ஆப்போசிட்டாக அப்படி இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கால் வந்து நம்ம கொடுக்குற லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, பை லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா, புட் ஆப்ஷன் வந்து பை லெவலுக்கு கீழே இருக்கணும். ஓகேவா? கண்டிஷன் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா, இண்டெக்ஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய லெவலில் இருந்து ஒரு ஓப்பனே வச்சுக்கோங்க. ஓப்பனுக்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ நாளைக்கான வரக்கூடிய லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் நமக்கு நீங்கள் க்ளோசிங் கொடுத்துருக்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 23,328. ஓகேவா? ஸோ 24,328. ஓகேவா? ஸோ 24,328 தான் க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய அட் த மணி ப்ரைஸ், அதாவது கால் ஆர் புட்டு ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 23,300 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ 23,300 வச்சு தான் நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நிஃப்டி அப்படிங்கிறதுக்கு வந்து நிஃப்டிக்கான ஓவரால் ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடிய சப்போர்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 24,254 24,225. ஸோ இந்த ரெண்டு ப்ரைஸும் வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவல். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து இதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா இது ரெசிஸ்டன்ஸாக மாறும் நமக்கு. ஓகே, அது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ப்ரைஸும் வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு சப்போர்ட்டு. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ப்ரைஸ்க்கு கீழே வருது அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஓகே, அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்கு அப்படின்னா திருப்பி அது சப்போர்ட்டாக நம்ம கன்வெர்ட் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்குமே உள்ள ரூல். இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ள இயற்கையான ஒரு குணம் இது விஷயம். ஓகேவா? ஓகே. ஸோ கீழே இருக்கக்கூடிய ரெண்டு இன்றைக்கி ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து மேலே க்ளோஸ் கொடுத்துருக்கனால இது சப்போர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். 245, 225. ஸோ இந்த ரெண்டுமே வந்து நமக்கு வந்து சப்போர்ட் லெவல். அடுத்து இருக்க மேஜரான சப்போர்ட் லெவல். ஓகேவா? ஸோ அடுத்து நமக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 122 ரூபா. ஸோ 24,122 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து ஓவராலாக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட். ஓகே, மேலே போச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 24,431. அடுத்து அதுக்கு அடுத்த லெவல் மேலே ஹை லெவலில் போகுது அப்படிங்கும்போது மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,534. ஸோ இது வந்து ப்ரீமியம் நம்ம இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ மார்க்கெட் அதில் இருக்கக்கூடிய அட் த மணி ப்ரீமியம் வச்சு தான் நம்ம வந்து எடுத்து கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நிஃப்டி இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கக்கூடிய அட் த மணியினுடைய ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம். மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் அப்போ இல்லைனா ஒரு ரேஞ்ச் ஓப்பனோ இல்லை கேப் டவுனோ ஏதோ ஒரு ஓப்பன் ஆகலாம். ஸோ அப்போது நமக்கு ஏடிஎம் என்னென்னா ஓப்பனில் இருக்கக்கூடிய ஏடிஎம் தான். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது ட்ரேட் எடுக்கிறதுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக என்னென்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய லெவல் எல்லாமே கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து இண்டெக்ஸ்க்கானது. ஆப்ஷனுடைய ப்ரீமியம் லெவல் என்னென்னு பார்த்துடலாம். $24,300. ஓகே, சாரி 24,300 அப்படிங்கிற ப்ரைஸ் எடுத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பை அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னா 24,300 கால் 6 புட்டு ரெண்டுக்குமே நம்ம எடுக்கக்கூடிய லெவல் வந்து பை ப்ரைஸ் வந்து 103 ரூபா. ஓகேவா? ஸோ 103 ரூபாய்க்கு மேலே எந்த ஆப்ஷன் இருக்குதோ அந்த ஆப்ஷன் வந்து பை லெவலில் இருக்குது. இதில் கீழே ஒரு அடிஷ்னலான ஒரு லைன் கொடுத்துருக்குறேன், அதாவது 103. அப்புறம் வந்து நமக்கு வந்து 112 ரூபா அப்படிங்கிற லெவல் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 112 ரூபா அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் வந்து காலுக்கு. ஓகேவா? ஸோ இந்த 112 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா மேலே, அதாவது அடுத்து இருக்கக்கூடிய லெவல் இங்கே நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய வந்து 163, அதேமாதிரி மேலே அடுத்து வந்து 188. ஸோ 188 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கால் வந்து மேலே இருக்குன்னா இந்த 112 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படின்னா கால் வந்து நமக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய அடுத்த 163 இல்லைனா 188 மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஓகேவா? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆப்ஷனுடைய லெவல் இருக்கு இல்லையா, 112, 88 ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 88 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் மார்க்கெட் இந்த ரெண்டு லெவலையும் கீழே உடச்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து இந்த 88 வந்து ரிவர்சல் லெவல் கால்க்கு. ஓகே, ஸோ கால்க்கு வந்து 88 ரூபா ரிவர்சல் லெவல். அப்போ கால் வந்து 88 ரூபாய்க்கு கீழே இருக்கும்போது
புட் ஆப்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 103 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். ஓகே, ஸோ 103 ரூபாய்க்கு மேலே புட் ஆப்ஷன் இருக்கணும். இந்த சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உள்ள இதுபடி 103 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னா, அப்போ 103 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது நம்ம வந்து அதை புட்டை பை பண்ணலாமா அப்படின்னா, புட்டை பை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா 88 ரூபாங்கிறது இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் கால் ப்ரீமியத்துக்கு. அப்போ 88லேருந்து மார்க்கெட் திரும்பக்கூடிய லெவல் இருக்கும்போது நம்ம 103 ரூபாவில் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் பை லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் வந்து அடிஷ்னலான உங்களுக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய லைன்லாம் கொடுத்துருக்கேன். இந்த கால் வந்து உடஞ்சி 88ஐயும் உடைக்கு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய 62 ரூபா லெவலுக்கு கீழே வரும். ஸோ 62 ரூபாய்க்கு வரும்போது புட் ஆப்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 166 ரூபாய்க்கு போயிடும். ஓகே, ஸோ 160 ரூபா 168 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு புட் ஆப்ஷன் ட்ராவல் ஆகும். ஸோ இதுதான் வந்து இதோட இது. அதாவது என்னென்னா, எங்கே புட் ஆப்ஷன் இருக்குது, கால் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிஃப்டி இண்டெக்ஸ், ஸோ இண்டெக்ஸ் வந்து அதோட ட்ராவல், அதாவது ஓப்பனுக்கு மேலே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு மேலே ப்ரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, அதில் நீங்கள் வந்து இப்போ நான் நிஃப்டியில் இண்டெக்ஸ்க்கு நான் கொடுக்கல அந்த லெவல் வந்து என்னென்னா ப்ரீவியஸ் க்ளோசிங், அப்புறம் வந்து ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது கூட நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம வந்து இப்போ கால் பை பண்ணணுமா புட் பை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாமே வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணலாம். இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி எல்லாருமே வந்து மேக்ஸிமம் வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க வேறு ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ஒரு இண்டிகேட்டரோ இல்லைனா ஏதோ ஒரு கால்குலேஷன் ஏதோ ஒரு நீங்கள் வந்து வச்சு இப்போ ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதையும் இதையும் நீங்கள் கம்பைன் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு என்ட்ரி கொடுக்கணும். அந்த என்ட்ரி எடுங்க. ஆப்ஷன் ட்ரேடை பொறுத்தளவுக்கு எடுத்துகிட்டு மேக்ஸிமம் ஒரு 10 பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுவே ரொம்ப இதுவாக இருக்கும். ஓகேவா? சேஃபாக இருக்கும். மேக்ஸிமம் அதுக்கு உள்ளே இருந்தால் இன்னும் சேஃப். 10க்கு உள்ளே இருந்ததுன்னா இன்னும் சேஃபு. ஸோ 10ங்கும்போது கொஞ்சம் அது வந்து நம்ம ட்ரேட் பண்ணுற ஸ்ட்ரைக்கை பொறுத்து இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப ஓடிஎம் ஆப்ஷன்லாம் போனீங்கன்னா அவ்வளோ எதிர்பார்க்க வேண்டாம். ஏடிஎம் இல்லைனா ஐடிஎம், ஸோ இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 10 பாயிண்ட்டுங்கிறது நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு கேண்டில்லே மேக்ஸிமம் வந்து இது வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். இந்த லெவலெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஆப்ஷனுடைய ட்ரேடிங், ஆப்ஷன் பையிங்கில் இந்த மாதிரி லெவல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறப்போ கால் புட்டு ரெண்டையுமே வந்து பார்த்துட்டு ஈஸியாக ட்ரேடுங்க. ஓகே, ஒவ்வொரு ட்ரேடும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்போவுமே வந்து நினைக்கிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம சேனலோட இது. ஸோ அதனால தான் அந்த லெவல்ஸ் எல்லாமே ஆப்ஷன் ட்ரேடருக்கு நம்ம வந்து பையருக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸாக இருக்கும்னு கொடுத்துட்ருக்கேன். ஓகே, இந்த வீடியோ எப்பவும் போல் பயனுள்ள தகவல்கள் இது இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த சேம் டைமில் நிறைய நண்பர்கள் வந்து லைக் பண்ண மறந்துடுதீங்கன்னு நினைக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், நம்ம சேனலில் வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுமே கூச்சப்படாமல் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு கூச்சமே வேண்டாம், கூச்சப்படாமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரேடும் அதே மாதிரி நல்லா சக்ஸஸாக இருக்கும். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான லெவல் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.